கவலிக்காலம். வேதசக்தி மருத்துவம் என்பது ஆற்றலை அடிப்படையாக கொண்ட மருத்துவமாகும். ஆற்றல் உடலில் தங்கி இயங்கும் புள்ளிகள் வேதிப்புள்ளிகள் என்றழைக்கப்படும். வேதிப்புள்ளிகள் அதன் தனித்த இயக்கத்திற்கேற்ப வர்மம், காலம், கொல்லி, முடிச்சு என வேறுபடுத்தி அழைக்கப்படும். அத்தகைய ஆற்றல் கொண்ட வேதிப்புள்ளிகளில் செய்யப்படுகின்ற சிகிச்சை முறைகள் நோய்களை நீக்க வல்லது. இந்த வீடியோ ஏற்கனவே வாத்சல்ய பாவம் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற சிறப்பு நிலை குழந்தைகளின் பெற்றோர்களுக்காக மட்டும். இத்திட்டத்தில் நேரடி பயிற்சி பெறலாம். இந்த வீடியோவை மட்டும் பார்த்து வேதிப்புள்ளி சிகிச்சை செய்வது உகந்ததல்ல. நேரடி பயிற்சி இல்லாமல் இந்த வீடியோவை மட்டும் பார்த்து குழந்தைகளுக்கு வேதிப்புள்ளி சிகிச்சை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் அவரவர்களே அதற்கு பொறுப்பாவர். குழந்தைகளை வேதிப்புள்ளி சிகிச்சைக்காக தொடுவதற்கு முன்னர் பெற்றோர்கள் தங்கள் கை நகங்களை வெட்டி ஒழுங்கு செய்திருத்தல் வேண்டும். வேதிப்புள்ளிகளுக்கென குறிப்பிட்ட மாத்திரை அதாவது அழுத்தம் கொடுத்தல் வேண்டும். இதை நேரடி பயிற்சி மூலம் தெரிந்து கொண்டு சிகிச்சை கொடுப்பது நன்று. ஒவ்வொரு வேதிப்புள்ளியின் இடத்தை கண்டறிவதற்கு விரல் அளவுகள் குறிப்பிட்டிருப்பது குழந்தையின் கை விரல் அளவை குறிக்கும். கை, கட்டை விரல், ஆள்காட்டி விரல் எலும்புகள் சந்திக்கும் இடத்தில் இவ்வேதிப்புள்ளி உள்ளது. குழந்தையின் வலது கை கவலிக்காலத்தை நம் வலது கை 3 விரல்களால் மிதமாக தொட்டு கை கட்டை விரல் எலும்பை சார்ந்து 3 முறை அழுத்தி விடுதல் வேண்டும். இதுபோல குழந்தையின் இடது கைக்கு நம் இடது கையால் செய்தல் வேண்டும். கவலிக்காலம் சிகிச்சை முறையின் போது குழந்தை அமர்ந்திருக்கும் நிலையில் குழந்தையின் முன்பக்கம் நின்று நாம் செய்தல் வேண்டும். குழந்தை படுத்திருந்தால் வலது கைக்கு குழந்தையின் வலது பக்கம் நிற்க வேண்டும். இடது கைக்கு குழந்தையின் இடது பக்கம் நின்று செய்வது நல்லது.